ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இதுவரைக்கும் ஜாவாஸ்கிரிப்டில் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் மட்டும் லேர்ன் பண்ணால் போதும்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், இல்லை வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எந்தெந்த டாபிக் எந்தெந்த வீடியோவில் இருக்குன்றதை நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை பொறுத்து யார் யாருக்கு எந்தெந்த கண்டென்ட்டை லேர்ன் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட பிளேலிஸ்டில் ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் இன் தமிழ் பார்ட் 1ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அதை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதோட யூசேஜ் என்ன, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே தான் நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாவுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்போம் வீடியோ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் லைன்னா என்ன, அப்புறம் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேரியபிள்ங்கும்போது வேர், லெட் அண்ட் கான்ஸ்ட் எல்லாத்த பற்றியுமே நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோவில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்போம். பார்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது, அதனால நான் இதை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மட்டும்தான் நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பார்ட் 5 வீடியோவுக்கு போய்க்கலாம். அடுத்து பார்ட் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன, இஃப் எல்ஸ் என்ன, இஃப் எல்ஸ் இஃப்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள், இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து பார்ட் 7 அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட டெஃபினேஷன், எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார் இன்னா என்ன, ஃபார் ஆஃப்னா என்ன, வைல், டூ வைல், இது எல்லாத்த பற்றின எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். அடுத்த பார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷனை பற்றி தான் இருக்கும். அதோட டெஃபினேஷன், அதோட டெக்ளரேஷன், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில். அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ். நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே எந்த ஆர்டரில் நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கோ அந்த ஆர்டரில் எந்தெந்த டாபிக் வருதோ அதை நான் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 10 பார்ட்டை கவர் பண்ணிட்டோம். 11th பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 11ன்னு கொடுத்துருப்போம். அதில் வந்து அரேஸ் பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ அரேஸ்னால் என்ன, என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றின டீட்டெயில் இருக்கும். அடுத்து பார்ட் 12 பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர் வந்துட்டு நம்பர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோமா, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதை பற்றின டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோடு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் 13, இதில் வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பற்றின டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன மாடிஃபையர் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்,
அதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே டீட்டெயிலாக அதில் இருக்கும். அடுத்து வீடியோ பார்ட் 14 அதில் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை மட்டும் தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வித் எக்ஸாம்பிளோட. அடுத்தது வீடியோ நம்பர் பார்ட் 15 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் இன் தமிழ் பார்ட் 15ல் என்ன இருக்குது அப்படின்னா டேட் மெத்தட். ஸோ டேட் ஆப்ஜெக்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதோட மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் 16ன்னு கொடுத்துருப்போம். அதில் வந்து மேத் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றின டீட்டெயில் இருக்கும். அடுத்தது பார்ட் 17ல் பார்த்தீங்கன்னா செட் ஆப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்ட் 18ல் பார்த்தீங்கன்னா மேப். ஸோ மேப் ஆப்ஜெக்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோட நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்ட் 19. இந்த வீடியோவில் வந்து HTMLல டோம் கான்செப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப நிறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த டோம் கான்செப்ட், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 19 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி query selector all அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ டோம் ஈவெண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்ட் 20 நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது மவுஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்ட் 21 பாருங்கள். அதில் நம்ம வந்து டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கோம். அடுத்தது டோம் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 22 அந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோம் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 2 வீடியோ லேர்ன் பண்ணணும். ஒன்று வந்துட்டு பார்ட் 23, இன்னொன்று வந்துட்டு பார்ட் 24. ஸோ இந்த 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மை நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட் 25ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டோம் ஈவெண்ட் லிசனர். ஸோ டோமில் வந்து ஈவெண்ட் லிசனர் கான்செப்ட் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்ட் 25ல் போயிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபைனலி அனிமேஷன் யூஸிங் டோம்னு கொடுத்துருக்கேன். இது என்னென்னா டோம் யூஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அனிமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், டோமில் எப்படி அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்றதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 26 வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் நம்ம வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கான டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஐடிஇ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது நோட் பேடில் ஒர்க் பண்ணாமல் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத டிப்ஸுன்ற அந்த டாப்பிக்கில் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வேர்ஷன்ஸ் வந்து இப்போது எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலாக டாபிக் மட்டும் கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி போய் டேரெக்டாக பார்க்குறது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் நீங்கள் போயிட்டு பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.